வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி நாம் மிச்சம் இந்த சாதத்தை வச்சு தேங்காய் சாதம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையை கழுவி வச்சுருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பை போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு செவந்தோடனே பச்சை மிளகாவை போடலாம். மிச்சம் இருக்கிற சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டேஸ்ட்டாக தேங்காய் சாதம் பண்ணி சாப்பிட்லாம். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில். பருப்பு செவந்துடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். பச்சை மிளகாய் செவந்துடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தீயை கம்மி பண்ணிவிடுங்க, பருப்பு தீஞ்சிடும். அந்த தேங்காவை போட்டுடலாம். தேங்காவை போட்டு லைட்டாக வதக்கி அதுக்கப்புறம் சாதத்தை போட்டுடலாம். கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிவிடுங்க. இதிலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த சாதத்துக்கு ஏற்ற உப்பு போடுறேன் நான். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. நம்ம மீந்த சாதத்தில் தான் பண்ணணும்னு இல்லை, வடித்த சாதத்தில் கூட பண்ணலாம். ஒரு 250 கிராம் அரிசியை சாதம் வடித்தா அதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய் போட்டுக்கலாம் துருவி. இதே மாதிரி 1/2 கிலோ அரிசி வடித்தோம்னா, ஒரு 500 கிராம் அரிசியை வடித்தோம்னா, வடித்து தாளித்தோம்னா அதுக்கு ஒரு 1 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம அதிகமாக சாதத்தை போட்டு கலர தேங்காய், அதுக்கு தேவையான பச்சை மிளகா எல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். தேங்காய் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு செவந்தால் போதும். ஒரு 2 நிமிஷத்தை வதங்கினா போதும் தேங்காய். இப்போ சாதத்தை கொட்டிடலாம். 5 நிமிஷம் தான் அந்த சாதம் ரெடி பண்ணுறதுக்கு. மிச்ச சாதமும் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா இந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சாதத்தோடு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வறுவலோ இல்லை வாழைக்காய் வறுவலோ சேப்பங்கிழங்கு வறுவலோ இருந்தால் சாப்பிட்லாம். எதுவுமே இல்லைனாலும் சிப்ஸு பக்கோடா ஏதாவது வச்சு சாப்பிட்லாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும் அந்த தேங்காய். இந்த சாதத்தை போட்டலாம். சாதத்தை நல்லா கட்டி இல்லாமல் பண்ணின்னு கூட்டிடணும். கொஞ்சம் சூடாகனா போதும் சாதம். ஏற்கனவே நம்ம வடித்த சாதம்ன்றது, வடித்து மீந்த சாதம்ன்றதுனால கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். சூடானால் போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாதம். சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்காய் சாதம். எப்பயும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி தேங்காய் சாதம், இந்த சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி தேங்காய் சாதம் மாற்றி மாற்றி பண்ணி சாப்பிட்லாம். தேங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காயில் கால்சியம் சத்து இருக்குது, மாவு சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, விட்டமின் சி இருக்குது. தலைமுடியெல்லாம் கொட்டாமல் இருக்கும். கொட்டுறவங்களுக்கும் நல்லா முடி வளரும் தேங்காய் சாப்பிட்டா. டெய்லி ஒரு துண்டு தேங்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்றாங்க. பசங்களுக்கெல்லாம் கூட டெய்லி ஒரு துண்டு தேங்காய் கொடுக்கலான்றாங்க. சாப்பிட்டா அவ்வளோ சத்து இருக்கான் தேங்காயில். சாதம் சூடாயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையும் சத்தும் நிறைந்த தேங்காய் சாதம் ரெடி. நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் இருந்தால் கூட ஒரு ஆம்லெட் போட்டு வச்சுன்னு சாப்பிட்டிங்கன்னா முழு மீல்ஸ் சாப்பிட்ட திருப்தி வந்துடும். நீங்கள் எல்லோரும் இந்த தேங்காய் சாதத்தை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.